கெயில் திட்டம் குறித்து அதிமுக செய்தி தொடர்பாளர் சி.ஆர். சரஸ்வதி அவர்களிடம் கேட்போம். கெயில் திட்டத்திற்கு அனுமதி வழங்கி உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு நாட்டின் ஆணி வேறே விவசாயம் தான். விவசாயிகள் அங்க கால வச்சாதான் நம்ம உயிர் வாழவே முடியும். அந்த விவசாய நிலம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இந்த திட்டம் தேவையில்லை நம்ம நாட்டுக்கு என்பதை மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு மீத்தேன் வாயுவும் சரி இதையும் சரி நம்ம நாட்டுல அனுமதிக்க கூடாது என்பதில் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா தெளிவா இருக்காங்க. அதுல வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சொல்லுங்க. உச்சநீதிமன்றம் பிறப்பித்த இந்த உத்தரவை அடுத்து தமிழக அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் முடிவு செய்வார்கள். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அம்மா அவர்கள் முடிவு செய்வாங்க. ஆனா திரு சீமான் அவர்கள் பேசுறத நானும் கேட்டேன். அவர் அரசை குத்தம் சொல்ல முடியாது. ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்கிறது. அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது அந்த இடத்தில் காவல்துறை இருக்கதானங்க செய்வாங்க. ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்கா இல்லையா? ஒவ்வொரு விஷயத்திலும் அம்மா இப்ப ஜல்லிக்கட்டுல கூட அம்மா முதலில் மேல்முறையிட போனோம், போராடிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. அதே போலதான் மீத்தேன்லயும் போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த தீர்ப்புக்கு உண்மையிலே நாங்க வருத்தப்படுறோம். ஏன்னால் இந்த தீர்ப்பு வருகிறது பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை மாண்புமிகு அம்மா தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா விவசாயிகள் எந்த வகையிலும் பாதிக்க ஒரு காவிரி நீர் பிரச்சனையில் போராடி வெற்றி தேடி தந்தவர் மாண்புமிகு எங்கள் முதலமைச்சர் அம்மா அவர்கள். அந்த விவசாயிகளுக்காக போராடியவர். பல வருடங்களாக திமுகவால் தீர்க்கப்பட முடியாத காவிரி பிரச்சனையை தீர்த்து அந்த தீர்ப்பை அரசு கெஜெட்டில் வெளியிட்டவர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள். அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்தில் நிச்சயமாக அடுத்து என்ன என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா முடிவு செய்வார்கள். அவர் தமிழக அரசை திரு சீமான் குற்றம் சொல்லக்கூடாது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமாக மக்களுக்கு அரணாக இருப்ப ஒரே ஒரு விஷயத்தை நான் எல்லாருக்குமே புரிய வச்சுக்கிறேன். எதிர்கட்சிகளுக்கு ஒரு மக்களுக்கு அரணாக இருக்கக்கூடியவர் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள். மக்கள் பாதிக்கப்படக்கூடிய எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டில் அவர் அனுமதிக்கவே மாட்டார். நிச்சயமா அனுமதிக்க மாட்டார். அதுதான் அவ்வளவு தெளிவான விளக்கத்தோட இந்த கெயில் பிரச்சனையில அம்மா தெளிவான விளக்கத்தை கொடுத்தாங்க. வேண்டுமானால் அந்த விளக்கத்தை மறுபடியும் திரு சீமான் அவர்கள் கூட படிக்கட்டும்.